அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இஸ்லாத்தில் பெண்களுடைய ஆடை விஷயத்தில் எவ்வாறு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை ஒரு உரையாடலாக 4ஆம் வகுப்பு மாணவிகள் சனா, ஆசிஃபா பேகம், அஃப்ரா ஃபாத்திமா நிகழ்த்துவார்கள். லைனை எப்படியே நிலுங்க, பக்கத்தில் இப்படி வச்சலி முகம் பார்க்கக்கூடாது, அங்கே தான் பார்க்கணும். சரியா? अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि ताला बरकातहू. अस्सलाम वालेकुम आसिफा. वालेकुम सलाम अफ्रा. இன்னைக்கு சண்டே, உங்க அம்மா கிட்ட கேளு, பார்க் போலாம். ஃபேமிலியா போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரி போலாம். என்ன ட்ரெஸ் போட்டு வருவ? டி-ஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் தான். நானும் ஜீன்ஸ் பேண்ட்டும் சில்வர் ஸ்டாக்கும் போட போறேன். நம்ம 2 பேரும் போற மாதிரி சனாவையும் கூப்பிட்டு பார்க்கலாமா? சரி. ஆனா அவ நம்ம மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டாளே. ஏன், எதனால? அவ நம்ம மாதிரி இல்ல. மதரசாவுக்கும் எல்லாம் போய் குர்ஆனும் ஆகமும் படிக்கிறா. சரி, கூப்பிட்டு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சனா. வலைக்கும் சலாம் ஆஷிஃபா. என்ன எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, விளையாடவா? இல்ல, சாயங்காலம் நாங்க பார்க் போறோம். நீ வரியா? சரி, நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். எங்களை மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வருவியா? ஏன், எதுக்கு கேட்குற? இல்ல, நீ எப்பவுமே ஃபர்தா போட்டுட்டு தானே வருவ. சின்ன பிள்ளை தானே, மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வர வேண்டியது தானே. எங்க மதரசால உஸ்தாத்மார்கள் கூறியிருக்கிறார்கள், குர்ஆனில் சூரா ஹுஜாபில் 59ஆம் வசனத்தில், ஓ நபியே, உங்களுடைய மனைவியர்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் முஃமினான பெண்களுக்கும் அவர்களின் தலையிலிருந்து உடலை மறைக்கக்கூடிய ஒரு துணியை அவர்கள் அணிவதற்கு கூறுவீராக. அப்படி அவர்கள் அணிவது அவர்களை குறைவாக அறியப்படுவதற்கு காரணமாக இருக்கும். எனவே அவர்கள் நோவினை செய்ய மாட்டார்கள். சரிம்மா, அது வயது வந்த பெண் பிள்ளைகளுக்கு தானே, நம்ம சின்ன சிசுகள் தானே. அதனால தான் மாடர்ன் ட்ரெஸ் போட சொல்றேன். சரி, என்கிட்ட ஒரு புது ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டுட்டு வரேன். அப்படியா? காட்டு காட்டு. இதோ இதுதான் என் புது ட்ரெஸ். என்னடி இது ஃபுல் ஃப்ராக் காட்டுற? அதுக்கு பேசாம நீ புர்காய் போட்டுட்டு வர வேண்டியது தானே. நீங்கள்லாம் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க. அரைகுறையா ட்ரெஸ் பண்ணுறதும் டைட்டாக ட்ரெஸ் போடுறதும் அடுத்தவங்க நம்மளை பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் ஆடை அணிவதும் இதெல்லாம் தான் நாகரிகமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நான் மிஹ்ராஜ் சென்றபோது சுவனவாசிகளின் அதிகம் நபரை இவ்வுலகில் ஏழ்மையானவராக, இன்னும் நரகில் அதிகமானோரை பெண்களாக இருக்க கண்டேன். என்ன சொன்னா, நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இஸ்லாத்தில் பெண்களுக்கென ஒரு வழிகாட்டுதல் இருக்கா? அதை தான் நாம பின்பற்றணுமா? ஆமாம், இவ்வுலகில் பெண்கள் வரலாற்றை தெரிந்த யாரிடமாவது போய் கேட்டுப்பாரு. அவர்களுக்கென எந்த உரிமைகளும் சட்டங்களும் இல்லை. ஏன், முன் வாழ்ந்த மனிதர்களில் பெண்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கென உணர்வுகள் இருக்கிறது என்ற மரியாதை கொடி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் மாற்றி பெண்களுக்காக உரிமைகளை நபிகளார் பெற்று தந்தார். ஆனால் உங்களை போன்றவர்கள் அதை விட்டு கொடுத்து ஆண்களுக்கு பலியாகும் பெண் பிள்ளைகளாக வளர்கிறீர்கள். சரிம்மா, நீ சொல்றதான் சரின்னு எங்களுக்கு படுது. நாளையிலிருந்து நானும் கூட மதரசாக்கு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.